Hi friends, Tecno தரப்புல வந்து ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Tecno Pop 5 LTE. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் ஒரு டீசென்டான ஸ்பெக்ஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் 6300 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபரில் இப்போது ஏதாவது ஆஃபரில் வாங்கும்போது இன்னும் கம்மியான விலைக்கு இந்த மொபைல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மொபைல் வாங்கணும் ஏதாவது ஐடியா இருந்தால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மொபைல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றி ப்ளஸ் வாங்கினா யாரெல்லாம் வாங்கலாம், எந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுற மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா 2 பிராண்டு கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஒன்று டெக்னோ இப்போதைக்கு, அதுக்கடுத்து இன்ஃபினிக்ஸ்லேயும் இந்த மாதிரி லான்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஸ்பெக்ஸோட மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா முக்கியமாக காம்படிஷன் வந்து பீட் பண்ணுறதுக்காக தான். மேக்ஸிமம் நம்ம ரியல்மி, போக்கோ, ரெட்மி இந்த மாதிரி மொபைல்ஸை நிறைய பேர் வந்து கன்சிட்ரேஷன் பண்ணுவாங்க. விவோ, ஓப்போ இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணி நம்ம அடுத்த மாடலுக்கு வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணோம்னா அவங்க வந்து உண்மையிலேயே ப்ரைஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போய் வாங்க முடியும். அதனால தான் இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கு தான் மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா 4 கேமரா இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக் சைடில் 2 கேமரா தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு வந்து தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்க்கும்போது 6.52 இன்ச்சில் ஸ்க்ரீன் சைஸில் இவங்க தந்திருக்காங்க. 90% வரைக்கும் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஆனால் பாட்டமில் முக்கியமாக அதிக பிசில்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்த மொபைல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது. ஸோ இதில் HD+ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 720 பிக்சல் இன்ட்டு 1600 பிக்சல் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது. இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek தரப்பில் இருக்கிற Helio A22 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ப்ராசரில் நிறைய மொபைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 12,000 ரேஞ்ச்லேயும் இந்த ப்ராசர் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசர் வந்து அவுடேட்டடாக இருக்குது. அதனால் இப்போது இந்த ப்ராசர் வந்து இவங்க பேசிக் மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது முக்கியமாக இந்த 6,000 செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணது வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் தான் சொல்லிக்கலாம். அதிகமாக நான் கேமிங் விளையாடுவேன், ஹெவி மொபைல் யூஸர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து உபயோகமாக இருக்காது. ஆனால் நார்மலாக எனக்கு ஒரு மொபைல் வேணும், மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு டே பை டே சைட்லேருந்து ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். சின்ன சின்ன கேம்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மொபைலில் விளையாடினாலும் அந்த மாதிரி எந்த வித ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ இதில் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது பேக் சைடில் வந்து டுவெல் கேமரா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 8 மெகாபிக்சலில் ப்ரைமரி கேமரா இருக்குது. ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமாக டே டைமில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நைட் டைமில் எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. ஸோ கூடவே 0.3 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் பேக் சைடில் இருக்குது. ஸோ AI கேமரா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு எந்த வித உபயோகமும் இருக்காது. சும்மா கேமரா இருக்கணும் அப்படின்னு பேக் சைடில் வச்சுருக்காங்க. கூட ஃப்ளாஷ் லைட்டும் பேக் சைடில் வந்து பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராக்காக தந்திருக்காங்க. ஸோ கேமராவில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 10,000 வாங்கும்போதே நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கும்போது அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. இதில் வந்து எங்கே இவங்க ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க முடியுதுன்னா பேட்டரி செக்மெண்ட்டில். ஸோ 5000 mAh வரைக்கும் பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபோக்கஸான விஷயம்னு சொல்லிக்கலாம் இந்த மொபைலில். முக்கியமாக நிறைய பேர் வந்து ஒரு மொபைல் வேணும், லாங் டேர்முக்கு அடிக்கடி பேட்டரி போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதிகமாக மொபைலில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதிக பேட்டரி இருக்கிற ஒரு மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்கள வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா நார்மல் யூசேஜ் நீங்கள் கால் மட்டும் பேசிக்கிட்டு வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு வந்து அடுத்த சார்ஜ் போட தேவை இருக்காது. அடுத்து இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2GB RAM 32GB இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 6300 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டூயல் சிம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 256GB எக்ஸ்ட்ரா SD கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அது தவிர இதில் என்னென்ன எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக்கு இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. 3.5mm ஜாக் இருக்குது. மைக்ரோ USB போர்டு தான் இருக்குது, USB Type C கிடையாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது கிட்ஸ் மோடு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பசங்களுக்காக இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய கண்ட்ரோலில் மொபைல் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வாய்ஸ் சேஞ்சர் சப்போர்ட்டு இன்பில்ட்லேயே தந்திருக்காங்க. கூடவே 18 இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான லாங்குவேஜில் வந்து மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கும்போது HiOS 7.6 ஆண்ட்ராய்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது Android 11ஓட தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து நமக்கு தராங்க. ஆனால் இதில்
இதில் வந்து ஆண்ட்ராய்ட் கோ வெர்ஷனில் தான் இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நார்மலாக நம்ம ரெகுலர் ஆப்ஸ் மாதிரியே லைட்டர் வெர்ஷன் ஆப்ஸ் தான் இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். 2GB ரேம் கீழே இருக்கிற மொபைல்ஸ் வந்து நார்மலாக ஆண்ட்ராய்ட் கோ வெர்ஷன் தான் தருவாங்க. எதுக்குன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நார்மல் ரெகுலர் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து 50 MB இருக்கும்போது இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 15 MB 20 MBக்குள்ளே இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான பேசிக் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் லைட்டர் வெர்ஷனில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த மொபைல் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஹெவியாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. ஏன்னா 2GB ரேம் இருக்கிறதுனால 32GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெவியாக மொபைல் யூஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்லைனா அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கிற கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாமே இந்த மொபைல் வந்து ஒத்து வராது. பொதுவாக யாராவது வீட்டில் பேரண்ட்ஸ்க்காக ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும், உங்கள் கிட்ஸ்க்கு ஸோ யாராவது இருக்காங்க ஸ்கூல் அனுப்புகிறீங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற மொபைல் வந்து நம்ம தரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் வந்து செட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி செட்டிங் சேஞ்ச் பண்ணி வேணும்னு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பக்கத்தில் டெக்னோ மொபைல் சர்வீஸ் சென்டர் வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.